Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி ஊத்தப்பத்துக்கு நல்ல பொருத்தமான இஞ்சி வெங்காய சட்னி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சட்னி செஞ்சு வெச்சீங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 25 கிராம் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 2 பல் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு 7 வரமிளகாய் எடுத்து அதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 7 எடுத்திருக்கேன். காரம் கம்மியான வத்தல்னா ஒரு 8லேருந்து 9 வத்தல் எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா நைஸ் விழுதா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி சட்னி செய்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் அதிக அளவுக்கு தெரியாது. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டயத்தில் ஒரு பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்ல இனிப்பு புளிப்பு காரம் அந்த சட்னி நல்லா சூடாக இட்லி ஊத்தப்பத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.